ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி லிவிங். நம்ம இன்னைக்கு மில்க் பவுடர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஸ்வீட் 5 மினிட்ஸில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, 1 கப் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன், 1/4 கப் அளவுக்கு கோகனட் பவுடர், அப்புறமா கொஞ்சமாக கேஷ்யூ நட், மில்க் மெய்டு, ஃபுட் கலர். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் நான் எடுத்து வச்சுக்கிற மில்க் பவுடரை எடுத்துக்கிறேன். அது கூட 1/4 கப் அளவு கோகனட் பவுடர் அதை ஆட் பண்ணுறேன். இப்போ நான் மில்க் மெய்ட் ஆட் பண்ணி இதை நம்ம மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். நம்ம இதை மிக்ஸ் பண்ணும்போது அந்த சப்பாத்தி மாவு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். எனக்கு இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் மெய்டு தேவைப்பட்டது. ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அவன் தேவை கிடையாது, நம்ம அடுப்பு தேவை கிடையாது. நம்ம ஈஸியாக 5 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை 2 பிரிச்சுக்கலாம். ஒன்றில் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம், ஒன்று கலர் ஆட் பண்ணாமல் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சப்பாத்தி கட்டை எடுத்துக்கிறேன். எடுத்து இதில் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக நெய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது என்ன பண்ண போறோம்னா ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ரோல் பண்ணதுக்கப்புறம் நடுவில் கை வச்சு அமுத்தி பள்ளம் போல் கொண்டுக்கோங்க. இப்போ நம்ம அதுக்கு உள்ளாடி என்ன பண்ணுறோம், இந்த உடச்சி வச்சிருக்க கேஷ்யூ நட்டை எல்லாம் ஃபில் பண்ணுறோம். இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா உள்ளே வச்சு அமுத்தி அதை மடக்கி விட்டுறணும். நமக்கு அந்த ரோல் ரெடி ஆகிடுச்சு. அதை மாற்றி வச்சுக்கலாம். நம்ம மேலே இன்னொரு மாவு மாற்றி வச்சுருந்தேன்னா இப்போ அதையும் என்ன பண்ணோம், ரோல் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பக்கெட்டை வச்சு நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு இப்போ அந்த மாவை தூக்கி நம்ம ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ண மாவை இதெல்லாம் வச்சு அப்படியே நம்ம சுற்றி புரட்டி எடுக்க வேண்டியதான். பாருங்க, நமக்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துடலாம். பீஸ் போட வேண்டியதுதான். பாருங்க, நமக்கு மில்க் பவுடர் வச்சு நம்ம பண்ண மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உணவின் சுவையே இல்லத்தின் மகிழ்ச்சி.